அன்பு உறவுகளே வணக்கம். உங்கள் அரசு புனரசு வீடியோ பொறுத்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கீழ்குப்பம் ஊராட்சியில் மகா கும்பாபிஷேக விழா மற்றும் தெப்பத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு காலையிலே பாருங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. அங்கே சிறப்பான அன்னதானம், பெருமாளுடைய திருவுருவம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மூவர் சிலை எல்லோரும் வழிபட்டார்கள். அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது. பெருமாளுடைய அருள் சிறப்பாக அன்று காட்சியளிக்கப்பட்டது. சாப்பிட்டு கும்பாபிஷேகத்துக்கு கோயிலாண்ட எல்லோரும் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக நின்று பெருமாளுடைய கோஷம் எழுப்பினார்கள். அங்கே கருட பகவான் மேலே வட்டமிட்டு வந்தது. அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியமும் சந்தோஷமாகவும் பட்டனர். அதுக்கப்புறம் கோவிலினுடைய தீர்த்தம் எல்லாம் தெளிக்கப்பட்டு அங்கே வெளியே நம்ம தெப்பத்தேர் திருவிழாவுக்கு காண சென்றனர். எல்லோரும் நினைத்தது போல தெப்பத்தேர் நம்மளுடைய ஏரியில், பெரிய ஏரியில் விடப்பட்டது. அந்த ஏரியில் எல்லா இடமும் அந்த தெப்பத்தேர் சென்று வரும். அதை மக்கள் எல்லோரும் கண்டுகளித்து செல்வார்கள். எதிர்பார்த்த அளவுக்கு அதுவுக்கும் மேலே கூட்டம் சுமார் 1,00,000 பேர் கலந்து கொண்டு இருப்பார்கள். ஏன்னா இந்த தெப்பத்தேர் திருவிழா இதுக்கு முன்னாடி 25 வருடத்திற்கு முன்னால் நடைபெற்றது. இப்போ தான் இந்த 25 வருஷம் கழித்து இப்போ நடைபெறுது. இந்த தெப்பத்தேர் திருவிழாவுக்கு ஒரு ஐதீகம் உண்டு. நீர்வளம் பெருகினால் அந்த ஊரில் நாடே வளம் பெறும் என்பது போல் அந்த தெப்பத்தேரில் தண்ணீர் இருப்பின் அளவை பொறுத்து அந்த தண்ணீர் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய பூமியில் எல்லா பயிர்களும் செழிப்பாக இருந்தால் விவசாயி செழிப்பாவார்கள். அதுதான் அதனுடைய ஐதீகம். தெப்பத்தேர் திருவிழாவுக்கு எல்லோரும் செழிப்பாக இருந்தால் தெப்பத்தேர் விடுவார்கள், தண்ணீர் வளம் இருக்கும். அதுபோல் அந்த தண்ணீர் வளம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த ஊரே செழிப்பாகும். இப்போது தண்ணீர் வளம் செழிப்பாகும் என்றால் மரம் நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். இந்த கோயிலுக்கு முன்னாடியே ஆலமரம், அரச மரம் இருந்தது. மிக சிறப்பு தான். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் போய் பாருங்கள் விளையாட்டு அங்கே இருக்கக்கூடிய மேலே ஏறினு எல்லோரும் விளையாடினாங்க. என்னுடைய பசங்களும் போய் விளையாடினாங்க. மிக சிறப்பாக இருந்தது இந்த தெப்பத்தேர் திருவிழா. மீண்டும் அடுத்த தெப்பத்தேர் திருவிழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.